ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு நீங்கள் லவ் பண்ண பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கால ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி முக்கியமான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? தான் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரகோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து மேம் ஆக்சுவலி நீங்கள் போட்டு வீடு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல்னு ஒரு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எம்பரர், டவர், King of Cups, Four of Wands, Chariot, Strength, Eight of Wands, Hanged Man, King of Swords, Ace of Cups, Four of Swords, Ten of Pentacles. So, bottom of the deck, Star. Hierophant, Six of Cups, Nine of Cups, Nine of Cups, Tower, King of Cups, Page of Wands, High Priestess, Knight of Wands, Chariot, Knight of Pentacles, Two of Cups, Wheel of Fortune. Okay. Thank you so much, universe. Thank you. Okay. ஓகே. தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கால ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கானதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதாவது ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் அப்போ ஒன்றுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மாற்றி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ எப்போவுமே வந்து கிராட்டிடியூட் சொல்ல படிங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, மேனிஃபெஸ்டேஷன் என்ன, மேக்ஸிமம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டுமே சேம் தான். நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எடுத்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேர் தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அதே வந்து கிராட்டிடியூட் சொல்லும்போது நமக்கு மேனிஃபெஸ்டேஷனை விட 1000 மடங்கு கிராட்டிடியூட் ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம அந்த யூனிவர்ஸுக்கு நன்றி உணர்வோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் நமக்கு லைஃப்பில் நிறைய அபண்டன்ஸ் சக்ஸஸ் நமக்கு கொடுக்குறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயத்தை கூட கிராட்டிடியூட் சொல்ல பாருங்க, அது நம்ம லைஃப்பில் அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நம்மக்கிட்ட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னா ஷோராக நீங்கள் அதுக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ்னு ஒரு மெசேஜ் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஏன்னா கிராட்டிடியூட் வந்து அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து ஒர்க் ஆகும். அது என்னோடய லைஃப்லேயும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுவோம், மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுவோம். பட் இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷன் ஒன்லி கிராட்டிடியூட் தான். எனக்கு கிராட்டிடியூட் சொல்லும்போது நமக்கு லைஃப்பில் என்ன தேவை நமக்கு கிடைக்கிறது ஃபீல் பண்ண முடியும். சரியா?
சரியா? 24/7 மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது. அது யூனிவர்ஸ்னு ஒரு சக்தி இருக்குது. அது நம்ம உணரணும். நம்ம லைஃப்பில் நம்ம மேலேருந்து வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல. நம்ம எம்ப்டியாக தான் வந்தோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு ஃபோனாக இருக்கட்டும், நம்ம படிச்சிருக்க ஒரு ஸ்டடியாக இருக்கட்டும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண எல்லாமே நமக்கு 24/7 நமக்கு டிவைன் ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்குது. நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெய்வம் கொடுக்குது. நம்ம கேட்காமலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெய்வம் கொடுக்குது. பட் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி உணர்வோட நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வேறு ஒன்று இன்னும் எக்ஸ்ட்ரா பிளெஸிங் அபூண்டன்ஸ் கிடைக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கிராட்டிட்யூட் சொல்ல பழகுங்க. அது நார்மல் லைஃப்பில் நீங்கள் கிராட்டிட்யூட் சொல்ல பழகு. சின்ன சின்ன சக்ஸஸ் நமக்கு கிடைச்சா கூட, ஒரு 1000 rupees கிடைச்சா கூட அது ஒரு கிராட்டிட்யூட் சொல்ல பழகு. ஏன்னா அது சொல்ல நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு 41 days or 90 daysலேயும் மிராக்கிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, மேஜிக்கல் மிராக்கிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் ஃபீல் பண்ணவும் செய்வீங்க. ஓகேவா? ஓகே, தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி வந்து விதவையாக இருக்கலாம், ஹஸ்பண்டையோ ஒய்ஃபோ இழந்தவங்களாம் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருக்கிறீங்களா இருக்கலாம். மேரேஜ் ஆகி ஒரு பார்ட்னர் கூட நீங்கள் இருக்கிறீங்களா இருக்கலாம். பட் அந்த ஒரு பார்ட்னருங்கிறது பக்க கார்மிக் பார்ட்னராக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பார்ட்னர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கமோ இல்லைங்க சக்ஸஸோ ஒரு பீஸோ ஒரு ஹாப்பினஸோ கிடைக்கல. பட் கார்மிக் சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமா நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். தென் மேரேஜ் லைஃப்லேயும் நீங்கள் வந்து ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸோ ஒரு மன நிம்மதியோ உங்களுக்கு எங்கேயுமே கிடச்சிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு டைலாக், நான் பிறந்ததுலேருந்து என் லைஃப்பில் நான் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்ருக்கேன். இன்ன வரைக்கும் நான் என் லைஃப்பில் நான் எதிர்பார்க்குறது மாதிரி எனக்கு எதுவுமே கிட்டிட்டலங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் நீங்கள் கடந்து வந்துட்டு உங்கள் லைஃப்பில். அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் கண்டினியூஸாக அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் மட்டுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோன்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு போதும் உங்கள் லைஃப்பில் என்ட்ராக்கிற ஒரு டைமில் இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிட்டு இல்லைங்க, ஒரு சக்ஸஸ் கிடச்சிட்டுங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கள மாதிரி தாங்கிறத நீங்கள் மனசிலாக்கிட்டு கரண்டி நீங்கள் வந்து தேடி வந்துருக்கு ஒரு பாத்துங்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகும். ஸ்பிரிச்சுவல் பாத்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் என்னான்னு தெய்வம் என்னான்னு நீங்கள் மனசிலாக தொடங்கிடணும். ஏன்னா லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டுமே ஃபேஸ் பண்ணிக்கணும். அதுவும் எனக்கு கஷ்டம் கொடுத்தது எனக்கு வேறு யாரும் நான் டிபெண்ட் பண்ண பர்சன்ஸு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மனுஷங்கள்னால தான் எனக்கு கஷ்டம் வந்துங்கிற ஒரு ரியலைசேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டு. ஓகே, நம்ம லைஃப்பில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாள் மட்டும் தான் நமக்கு அந்த கஷ்டங்கிறது கிடைக்கும். ஸோ ஓகே, நீங்கள் அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சின்ன வயசுலேருந்தே நிறைய ட்ராமா கடந்து வந்திருக்கலாம். ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருந்து அதிலே கஷ்டப்பட்டுருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு வகையிலுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இல்லை. ஸோ எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த வேர்ல்டில் நான் ஜீவிக்கிறதுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், இங்கே இருக்கிற மனுஷங்களும் வேண்டாம், எனக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் கிடைச்சா போதும், எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும், எனக்கு தெய்வம் எனக்கு தெய்வத்தோடு எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருந்தால் போதும், தெய்வம் என் கூட இருந்தால் போதுங்கிற கரண்ட் சுச்சுவேஷனை மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் பயங்கர சீக்கிரட்டிவாக நீங்கள் மாறிட்டுண்டு, சைலண்டாக மாறிட்டுண்டு. யார் ஒருத்தவங்க லைஃப்பில் அடிப்பட்டு எழும்புறாங்களோ அவங்களால மட்டும் இந்த ஒரு வைப்ரேஷனை ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு அவேர்னஸோடு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். என்ன சொல்கிறது, ஒரு சைலண்டாக மாறிட்டுண்டு, சீக்கிரட்டாக மாறிட்டுண்டு. ஏன்னா லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபினிஷிங் வரைக்கும் இங்கே இருக்கிற மனுஷங்களை நம்ம டிப்பன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாடம் நமக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம அதுக்கப்புறம் கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம லாஸ்ட் எண்டில் நம்ம மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே நமக்கு ஒரு லெசன். இந்த உலகமே வந்து நாடக மேடைன்னு சொல்கிற மாதிரி இங்கே எல்லாமே நமக்கு லெசன் தான். நமக்கு லெசன் தான் லேர்ன் பண்ண வந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான லெசன்ஸ் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை முழுக்க மனசிலாக்கிட்டு ஸோ நம்ம ரொம்ப அட்டாச் ஆக வேண்டாம். ஏன்னா நம்ம ரொம்ப அட்டாச் ஆக ஒரு டைம் நமக்கு பெயின் வருங்கிறது நீங்கள் மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் சைலண்டாக சீக்கிரட்டிவாக மாறிட்டு ஓகே அவேர்னஸோடு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் தெய்வத்துக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ரொம்ப அட்டாச் ஆகிட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற மனுஷங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா லெசன்ஸும் காட்டிக்கிறது ஆல் லெசன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நம்ம சொல்லலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அதனால் தெய்வங்கிறது மட்டும்தான் ட்ரூ இந்த வேர்ல்டில், தெய்வம் மட்டும்தான் உண்மைங்கிறத கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு கொஞ்சம் யூனிவர்ஸ் கூட க்ளோஸாக அட்டாச் ஆக ட்ரை பண்ணிக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் டேரோ கார்ட் பார்க்குறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லைங்க யூனிவர்ஸை ப்ரேயர் பண்ணுறீங்க, எல்லாம் நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஹை வைப்ரேஷனில் நீங்கள் நிற்கிறீங்க. ஏன்னா எல்லோரும் கூட நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்டாக இருக்கிறீங்க. சீக்கிரமே யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார் எந்த இடத்துல வைக்கணும்,
நம்ம வந்து யாரு கூடயும் க்ளோஸாக பழகக்கூடாது, யாரு கூட அட்டாச்ட் ஆகக்கூடாது. ஏன்னா எல்லாருமே நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு இல்லைன்னு ஆகிற சுச்சுவேஷன் வரும். எல்லாத்தையும் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்நேகம் என்னென்ன சொல்ல மாட்டேன். 110% உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஸ்நேகம் உண்டு. ஏன்னா லைஃப்பில் அந்த அளவுக்கு அடிபட்டுட்டு இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. பட் லாஸ்ட் எண்டிங்கில் இவனும் மற்றவங்க மாதிரி தான் நீங்கள் அதை மனசில் ஆக்கிட்டு நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதுக்கும் பிடிக்கல, ரிலேஷன்ஷிப்பை ஸ்டே பண்ணுறதுக்கும் பிடிக்கல. பட் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இந்த போஸ்ட் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே. என்னோட வலி நான் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே நான் இன்றைக்கி வரைக்கும் பட்ட கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை இந்த வேர்ல்டில் யாருக்கும் மனசிலாக்க முடியாது, யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சாங்களா? கிடையாது. ஏன்னா நம்மளோட கஷ்டத்தை ஒருத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு தான் பெயினே தவிர ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அது ஸ்டோரி ஆகும். அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு நான் சின்ன வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் நான் பட்ட கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை எல்லாத்தையும் வந்து தெய்வத்தால் மட்டும்தான் மனசிலாக்க முடியுமே தவிர இங்கே இருக்க மனுஷங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதை புரிஞ்சுக்கிறோட கெப்பாசிட்டியும் கிடையாதுங்கிறத கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிட்டு. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் சீக்ரெட்டாக இருக்கிறீங்க, சைலண்டாக இருக்கிறீங்க. என்னோட காதலாக இருக்கட்டும், என்னோட ஸ்நேகமாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கான ஆசையாக இருக்கட்டும், அது எனக்குள்ளே அது புதஞ்சு போகட்டும். அது வெளியில் 4 பேருக்கு தெரிய வேண்டாம். அது தெரியலனாலும் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாத. ஏன்னா அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது என் லைஃப்பில் இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பொறுமை ஃபேஷன்ஸாக நீங்கள் மாறிட்டு, சைலண்டாக மாறிட்டு, சீக்ரெட்டிவாக மாறிட்டு. ஸோ ஒரு யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. எல்லாருக்கிட்டையும் பழகிற நான் சொல்ல வரல. பட் ஒரு டிஸ்டன்ஸ், பட்டும் படாமலும் இருந்தும் இல்லாமலும் பேசி பழகுவோம். அந்த மாதிரி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பழகிட்டு. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? மேபி இந்த ஒரு போஸ்ட்டுங்கிறது மேரேஜ் ஆன ஒரு போஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்கலாம். அப்படி இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டை மேபி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ கரண்ட்லி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடன் செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ரெடிஷ்னல் பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஸ்டாராக இருக்கலாம். ஸோ இவருக்கு ஆக்சுவலி தேவை ரிலேஷன்ஷிப் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு தேவை நேம் தான். ஓகே. ஸோ ஏன்னா இவர் ஆக்சுவலி ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டர் சொல்லும்போது இவருக்கு ஹேண்டலில் கொஞ்சம் பேர் உண்டு எப்பவும். மேபி இவர் ஆஸ்ட்ராலஜியாக இருக்கலாம், இல்லைங்க டாக்டராக இருக்கலாம், லெக்சராக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டர். இவர்கிட்ட எப்போவும் ஆட்கள் வந்து போய் சஜஷனுக்காக வந்து போகக்கூடிய ஒரு கேரக்டரில் ஒரு பவர் இவர் நிற்கலாம். ஓகே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டுங்கிறது டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கால் எடுத்து வைக்கிறதும் டக்குன்னு போய் விழுந்து அடிப்படுறதும் கிடையாது. காரணம் என்னென்னா இவங்களுக்கு நேம் இம்பார்ட்டன்ட். 4 பேர் நம்மக்கிட்ட சஜஷனுக்காக ஒருத்தவங்க வந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம பேச்சு 4 பேர் கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நீட்டாக இருக்கணும்ல. அப்போ தான் 4 பேர் நம்மக்கிட்ட சஜஷனுக்காக வருவாங்க. ஸோ அதெல்லாம் இவர் அவேர்னஸ் உள்ள ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். இந்த விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் காஸ்ட் ரிலேஷன் டிஃப்ரென்ஸ் உண்டு. இதனாலே இந்த ஒரு போஸ்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா இவர் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க அவங்க இந்த ஜாதி மதம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ நம்ம வேறு ஒரு ஜாதியை தேடி போகிறோம், இல்லைங்க வேறு மதத்தை தேடி போகிறோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும், நம்ம மானம் போயிடும், ஃபேமிலி மரியாதை போயிடும். இதனாலே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு போஸ்ட்டில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ என்னதோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. பட் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு இங்கே தெரியல, பட் ஷோராக டிஃப்ரென்ஸ் உண்டு, எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சடனாக ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி லைஃப்பில் எல்லா அடியும் பட்டு இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நான் எனக்கான ஒரு போஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா விதத்தில் எனக்கு பெட்ரோலும் நீங்கள் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வச்சுருக்கலாம், இல்லைங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லைங்க ஈக்குவல் எஃபோர்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஓகே.
ஸோ அதோட உங்களுக்கும் டயர்ட் ஆகிட்டோன்னு டோட்லி டவுன் ஆகிட்டோன்னு அடப்பாவி ஆல்ரெடி நானே செத்து பொழைச்சி வந்திருக்கேன், மறுபடியும் லைஃப்பில் மண்ணை மாதிரி போட்டுட்டியா இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு நீங்களும் போதும்டா சாமி, போதும், இந்த உலகமும் போதும், இங்கே இருக்க மக்களும் போதும், இங்கே இருக்க காதலும் போதும், எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு, என்னை விட்டுடுங்க, நான் என் பாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு வெயில போயிட்டுருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, நானாச்சு தெய்வமாச்சு, 2 பேரும் எங்கேயோ நாங்கள் போயிட்டு வாழ்ந்துட்டு போகிறோம், இந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி இது நீங்கள் அப்படியே ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சம்டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், எனக்கு மட்டும்தான் ஸ்நேகம் இருக்கும், எனக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கும், எனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கும், இவனுக்கு ஒன்றுமே இல்லையோ. சம்டைம் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டாச்சுன்னா அது வந்து ராங் ஆகும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டோ, ஃபீலிங்ஸ் உண்டோ, எமோஷன் உண்டோ, அதே சேம் இவருக்கும் உண்டு. ஏன்னா நமக்கு டூ ஆஃப்ஸாக நமக்கு வந்திருக்கு. சேம் எனர்ஜி உள்ள ஒரு 2 பேராகும், சேம் எனர்ஜி கேரக்டர்ஸ் ஆகும். 2 பேரும் சம்டைம் சொல்லிக்காமலே ஒரே ட்ரெஸ் போடுறது, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மூவி அவங்களுக்கு பிடிக்கிறது, சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர் 2 பேரும். பட் உங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டோ அதே சேம் டைம் இவருக்கு உண்டு. பட் இவருக்கு இங்கே ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து எடுக்கிற ஒரு கேரக்டர், இல்லைங்க கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபேமிலியில் மூத்தவங்க சொல்கிற ஒரு கேரக்டர், மூத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க மூத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் இவர் ஆக்சுவலி ஓப்பனாக இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, சப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னா காஸ்ட் ரிலேஜன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதனால் இவரை சப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு சம்டைம் தோணிருக்கலாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே நீங்கள் பயங்கர பெயின் அனுப்பிச்சிடணும், ஏன்னா இது ஒரு மாய மாதிரி ஃபீல் ஆகிட்டு, ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டோம்னா சம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போகிறோம், நம்ம நினைக்கிற இடத்துக்கு இருந்து நமக்கு மூவ் ஆன் பண்ணி வெளியே வர முடியும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம், அதே சேம் டைம் இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம், மாய மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கு தோணும் ஏதோ ஒன்று உள்ள கால் எடுத்து வச்சுட்டு என்னால் வெளியே வரவே முடியலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். சப்போஸ் நம்ம உள்ள கால் எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து எப்படி வெளியே போகிறதுக்கு வழி தெரியாமல் எத்தனையோ நாட்கள் நீங்கள் தடுமாறி நின்றுக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இதுலேருந்து வெளியே வரதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண ஒரு பாத்து தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பாத்தில் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா இந்த ஒரு 24/7 உங்களோட மைண்டில் இந்த ஒரு போஸ்டரை பற்றின தாட்ஸ் வந்து இங்கேயும் நம்ம உங்களுக்கு சம்டே ஃபீல் ஆகிருக்கலாம், நம்ம மட்டும் தனியாக ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்த்துட்ருக்கோமா என்ன, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவனோட தாட்ஸே வந்துட்டு இருக்குது. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, நமக்கு எதுவுமே நமக்கு மைண்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்குலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இந்த இவ்வளோ ஃபீல் ஆகிற பிறகு தான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் பல டைம் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண போயிருப்பீங்க. பட் இவருக்கும் ஒரு நாள் அது புரிஞ்சுட்டு இல்லை, அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு எல்லாம் ஒன்று தான். யாருக்கு நம்மளோட கஷ்டமும் நஷ்டமும் இங்கே யாருக்கு இங்கே புரிய போகிறது கிடையாதுங்கிறத நீங்கள் மனசிலாக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். நம்ம கையறுத்து காட்டினா இந்த வேர்ல்டில் யாருக்கு புரியாதுங்கிறத மனசிலாக்கிட்டு நம்ம தான் காப்பாற்றிக்கணும், நம்ம தான் செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் பீஸ் ஆஃப் த மைண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டுருக்கலாம். சரியா? பட் இவருக்கும் சேம் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டு உண்டோ ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டோ சேம் அவருக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் ஆளுக்கு நேம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் ஃபேமிலிக்கும் அவருக்கு இருக்கலாம், அதுதான் இவருக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை, எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு உண்டு. ஓகே, ஸோ 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக ஒரு டவர் மூமெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் மறந்துட்டாங்களா, மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி மூவ் ஆன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்டேருந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இந்த ஒரு சேஞ்சஸ் இவர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுவீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் சைலண்டாக மாறுவீங்க, சீக்ரெட்டிவாக மாறுவீங்கிறது இவர் கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் கரண்ட் சுச்சுவேஷன் நடந்துட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் இந்த ஒரு ரூடாக விற்கிறாங்க, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் என்னென்னா பக்கா ப்ராக்டிக்கலாகவும் பக்கா செல்ஃபிஷாகவும் பக்கா ப்ரில்லியண்டாகவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் இவருக்கு உண்டு. நீங்கள் எப்படி இலூஷன் மாட்டிட்டோம் அதே சேம் இவர் மாட்டிட்டு உண்டு. பட் அவ்வளோ ப்ராக்டிக்கல் நீங்கள் எமோஷனல் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பீடி கொடுக்காமல் இருக்கிறீங்க. ஏன்னா
உங்களுக்கு മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. டேய் நானே செத்து பொழைச்சு வந்தேன். நீ என் லைஃப்ல வந்தவர் மொத்தமா நான் செத்து போயிட்டேன். மறுபடியும் லைஃப்ல நீ வந்துடாத. அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துട്ടുണ്ട്. என்னடா இது மறுபடியும் இவன்கிட்டயே நம்ம தோத்து போயிட்டுருக்கோம். இவன் தான் நம்மளை தோக்கடிச்சிட்டே இருக்கான். ஸோ இவனுக்கு கூட முதல்ல நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணணுங்கிறத நீங்கள் மனசிலாக்கிட்டு பிடி கொடுக்காம நீங்கள் நிற்கிறீங்க. ஒரு டைம் நீங்கள் மான் போல பார்த்தாலும் அடுத்த நாளைக்கு 4 ஸ்டெப் தள்ளி ஓடிட்டு இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஒரு டவுட் உண்டு. எப்படி இவ்வளோ மாற முடிஞ்சது, எப்படி இவ்வளோ மூவ் ஆன் ஆக முடிஞ்சது, இவளுக்கு ஸ்நேகம் இருக்கா இல்லையா, ஒன்றும் இவருக்கு அறிய வழியில் கரண்ட் சுச்சுவேஷன். அதனால இவர் ஆக்சுவலி ஒரு ரூடாக நிற்கிறாங்க. ரூடாக நிற்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இவர் ரூடாக நின்னாலாவது மேபி நீங்கள் வந்துட மாட்டிங்களா? ஏன்னா இவர் இப்படி அது ஒரு காரணம் இருக்குல்ல. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் ஒரு கண்டிஷனிங் இடத்துல நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வரமாட்டேன் பார்த்துக்கோ, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷன் இல்லை, இல்லை எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, ஸ்நேகம் உனக்காக இருக்குது. அப்படி நீ வரதா இருந்தால் நீ தான் வரணும், நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன். அதுக்காக இவர் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுട്ടുണ്ട്. பட் ஆக்சுவலி இவர் பேடிச்சாக பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுട്ടുണ്ട്. ஓகே, ஏன்னா ஆக்சுவலி இவருக்கு ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட ஹை வைப்ரேஷனை கண்டு உங்ககிட்ட இருந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டு இவருக்கு என்ன பேடி அப்படின்னா, என்னடா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இவங்க ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளை ஒருத்தவங்க இந்த வேர்டை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க என்ன பெரியவங்களா, இவங்க கிட்ட போய் நம்ம தோற்று போகணுமா? ஸோ இவர் தோற்று போயிடக்கூடாது. அதுக்காக இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இப்படி ஆகும். அப்படியாவது இவர் ரூடாக நிற்கிறத பார்த்து நீங்கள் ஓடி வந்து ஒரு காலை ஒரு மெசேஜோ பண்ணிட மாட்டீங்களா, இல்லைங்க ஒரு ஆக்ஷன் மூலம் இறங்க மாட்டிங்களா? ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவருக்கு ஒரு பீரியை கொடுத்துட்டோம்னு நம்ம சொல்லலாம். பயங்கர சேடாகும். கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் பயங்கரமாக அவங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவர் டவர் மூமெண்டாகவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது லைஃப்பில். இவரை நினைக்கிற ரீதிக்கு ஒரு காரியமும் நடக்கலைன்னு சொல்லலாம். இல்லைங்க இவரை நினைக்கிற மாதிரி இவருக்கு யாரும் ஸ்நேகம் கொடுக்கலன்னு சொல்லலாம். எப்படி இந்த போல் எல்லா கஷ்டத்தையும் பட்டு நீங்கள் எல்லாம் போய் நம்புற மாதிரி இவரும் சில லெசன் லேர்ன் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். இவர் பயங்கரமாக ஒன்று மிஸ் பண்ணுறாங்க அவங்கள. ஏன்னா இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம், இப்போ என் லைஃப்பில் நான் கஷ்டப்படுறேன், நான் எமோஷ்னலி டவுன் ஆகிட்டு உண்டு, இன்னைக்கு எனக்கு என்ன கேர் பண்ணுறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லாமல் நான் நிற்கிறேன். இந்த ஒரு சுச்சுவேஷன் நீ இருந்திருந்தா அப்படின்னா நீ என்ன பார்த்துருப்பால, நீ என் கூட பேசியிருப்பால, பழகிருப்பால. ஸோ பயங்கரமாக இப்போ தான் இவருக்கு உங்களோட வேல்யூ மனசிலாகுது நம்ம சொல்லலாம். இவருக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் 24/7 இவரோட மைண்டை கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் சீன்ஸ் எடுத்து பார்க்கலாம். 24/7 ஒரு போஸ்ட் உங்களை திங்க் பண்ணிட்டு உங்கள் மெமரிஸில் இவர் ஜீவிச்சிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் நடந்த ப்ளேசஸ் ஆர் மூமெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவருக்கு இந்த ஒரு டவர் மூமெண்ட் தான் இவருக்கு மனசில் ஆகிக்கூடிய. நீ ஒன்றே கூட என் லைஃப்பில் நான் கஷ்டப்படக்கூடிய ஒரு டைமில் நீ ஒன்றே கூட இருந்திருந்தானே எனக்கு அது கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது. நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே நான் என்ன செய்வேன், பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இவர் உங்களுக்காக காத்திருக்காரு. உங்களுக்காக ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, தூக்கம் இல்லை ஆக்சுவலி பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே தான், நான் எப்போவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட், நான் பவர் அண்டி கொடுத்துருடைய ஸ்நேகத்தெல்லாம் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போயிட்டேன், ட்ரூ ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாமல் போயிட்டேனே, அது ஒன்றைக்கு ஷேர் பண்ணியிருந்தீ கூட அவங்க என்கிட்ட வந்திருப்பாங்க. இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைம் நாளைக்கு தூக்கமும் இல்லை. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு ஆசை உண்டு. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலும் இவருக்கு ஒரு 9 of Cups ஆகும். இவருக்கு லைஃப்பில் ஒரு 10 of Cups ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டில்ல, ஒரு 10 of Cups இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு டிசைர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உண்டு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏன்னா என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு நீங்கள் எப்படி தடுமாறி நிற்கிறீங்க அதே மாதிரி இவரும் நிற்கலாம். காரணம் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி யூனிவர்ஸ் கிட்டே சரண்டர் பண்ணிட்டு இது ஒரு போதை மாதிரி இருக்குது, நான் ஏதோ உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் நிற்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இது விதியா சதியா, இன்றைக்கி தலை இழுத்தா கர்மாவா, இவருக்கும் ஒன்று தெரியல, எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கோட்டும் ஒரு தாட்ஸோடு இவர் முன்னோட்டி போயிட்டுருக்காங்க. ஆனால் கரெக்டாக இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு காலாக ஒரு மெசேஜோ இல்லைங்க ஒரு ஆக்சுவலாக பாசிபிள் ஆகும். மெயினாக இவர் மனசில் இருக்கிற விஷயம் எத்தனை டிஃப்ரென்ஸ் எனக்கு இருக்கட்டு, என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இப்போ நான் கஷ்டப்படக்கூடிய ஒரு டைமில் ஒன்று நீ இருந்திருந்தீங்க, எனக்கு அது கஷ்டமாக தெரிஞ்சிருக்கு, ஒரு பெயினாக தெரிஞ்சிருக்காது, உன்னோட சப்போர்ட் எனக்கு இருந்திருந்தீங்க, ஏன்னா ஹாப்பியாக இருந்திருப்பேன். அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உண்டு. ஓகே, அதனால் இப்போ இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்னென்னா காலைல ஒரு மெசேஜ் பண்ணால் நீ ஏன் கூட இருந்தால் அப்படின்னா எனக்கு அந்த கஷ்டங்கிறது தெரியாது. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
பட் இவருக்கு கம்யூனிகேஷன் பண்ண ஒரு டிசைன் உண்டு, ஒரு ஆசை உண்டு. பட் ஏதோ ஒரு விஷயம் வேறு பேக்கில் பிடிச்சிருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவானோ? ஏன்னா உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், உங்களோட வைப்ரேஷனை கண்டு இவர் கொலாப்ஸ் ஆகிட்டணும். உங்களுக்கு ஸ்நேகம் இருக்கா இல்லையா? பழைய மாதிரி நீங்கள் இல்லையே. ரிஜெக்ட் பண்ணும்போது இவர் ஏதோ ஒரு விஷயம் பேக்கில் பிடிச்சி இழுக்குது, கம்யூனிகேஷன் பண்ண விடாமல். பட் என்ன இருந்தாலும் இவர் கம்யூனிகேஷன் கட்டாயம் பண்ணுவார். ஏன்னா நமக்கு 2 டைம்ஸ் அந்த கார்டு வந்துட்டு 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ 7 ஹவர்ஸ்லேயோ இவர்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க நேரில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே ஸோ கம்யூனிகேஷன் பாசிபிள். ஓகே தென் இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்க்கலாம், டைம் ஆகிடுச்சு. ஓகே T letter important, O letter important, A letter important, all letter important. ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் நேம்லேயோ ஃபஸ்ட்லேயோ மிடில்லையோ லாஸ்ட்லேயோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்ம ஏஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே 20 இம்பார்ட்டன்ட், 40 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட், 45 இம்பார்ட்டன்ட், 54 இம்பார்ட்டன்ட், 21 important, 49 important, 25 important. ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 இம்பார்ட்டன்ட். சாரி 999 கிடையாது, 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஓகே April important, May important, June important, July important, August important, September important, October important, December important. Okay, so important date பார்த்தீங்க அப்படின்னா 1 important, 2 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 16 important, 12 important, 17 important, 16 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.